தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல் விஷயமே இன்னைக்கு பார்த்தா சவுதியில இருக்கக்கூடிய நஸ்ரா விமான நிலையத்தை என்ன பண்ணிருக்காங்க, ஹவுதிஸ் அட்டாக் பண்ணிருக்காங்க. அப்ப விமான நிலையத்துல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹவுதிஸ் பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. பெருசா நம்ம அமெரிக்கா ஈரான்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா யார் அடி வாங்கிட்டு இருக்காங்கன்னா சவுதி தர்ம அடி வாங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சவுதியுடைய நஸ்ரா விமான நிலையம் தாக்கப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா சவுதியிலிருந்து சரக்குகளை ஏத்திட்டு வந்த கப்பல், ஆனா அது இந்தியாவுடைய கப்பல் தான் பாத்தீங்கன்னா தாக்கப்பட்டிருக்கு ஹவுதிஸால. அதுல பாத்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்தவங்க தான் ஒரு 13 பேர் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கப்பல் முழுகிற நிலைமைக்கு போயிருக்கு. இது இந்தியாவுக்கு வரக்கூடிய கப்பல், ஆனா வந்தது பார்த்தா சவுதியில இருந்து. சவுதிக்கு எந்த பிசினஸும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க அட்டாக் பண்ணிருக்காங்க. அப்ப சவுதியை கப்பல்லையும் அடிச்சிருக்காங்க. அது இல்லாம விமான நிலையத்தையே அடிச்சிருக்காங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அரம்கோ ஏற்கனவே அடிச்சாங்களே, அதோடைய நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டா சவுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது ஒன்றும் பெருசா இல்லை, மிஷின்ஸ் தான் கொஞ்சம் என்னாச்சு டிஃபெக்ட் ஆச்சு, ரெடி பண்ணிட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா அரம்கோ என்ன நிலைமையில இருக்குன்னா ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு, மறுபடியும் அது பழைய நிலைமைக்கு திரும்பி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சவுதி அறிவிச்சிருக்காங்க. அது வெறும் மெட்டீரியல் டேமேஜ் தான், டோட்டலா பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனே டேமேஜ் எல்லாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் சவுதியோட பிரச்சனை போயிட்டு இருந்தா, மறுபக்கம் பார்த்தா சமாதானமும் போயிட்டு இருக்கு. ஏன்னா என்ன தகவல் வந்திருக்குன்னா சவுதி இப்ப ஹவுதிஸ்ட சமாதானத்துக்கு போயிட்டு இருக்காங்களாமா. யார் மூலமானா ஓமான் மூலமா. அதாவது ஓமான நடுவில் வச்சு ஹவுதிஸ கூப்பிட்டு இந்தப்பா கொஞ்சம் என்ன பண்ணு சமாதானப்படுத்தி விடுன்னு சொல்லணும். ஓமான் கூப்பிட்டு என்ன பேசியிருக்காங்கன்னா, என்னத்துக்கு போய் சவுதி எல்லாம் அடிச்சிட்டு இருக்கீங்க, நமக்குள்ளேயே நம்ம அடிச்சுக்கலாமா, இப்ப இத்தனை நாளா சும்மா தானே இருந்தோம், எதுக்கு நீங்க ஒப்பந்தத்தெல்லாம் முடிக்கிறீங்க, ஒரு தடவை தெரியாம அவங்க ஈரானுடைய ஃபிளைட்டை தடுத்துட்டாங்க, இனிமேல் அவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, அதனால நீங்க அவங்க கப்பலை அடிக்க வேண்டாம், அவங்க நாட்டிலையும் தாக்குதலை நடத்தாதீங்க, இந்த விஷயத்த அப்படியே விட்டுறலாம், இருக்கிற பிரச்சனையில ஆல்ரெடி ஹார்மோஸே க்ளோஸ் ஆயிருக்கு, இதுல நீங்க வேற ரெட் சீயும் க்ளோஸ் பண்ணா பெரும் பிரச்சனையா போயிரும்னு சொல்லிட்டு இப்ப ஓமான் ஹவுதிஸ்க்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்களாமா சவுதிக்காகன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வருது. அப்ப சவுதி ஆரம்பிச்சு வச்சாங்க, ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா சவுதியால சமாளிக்க முடியல ஹவுதிஸ. அப்ப சவுதியால சமாளிக்க முடியாது அப்படிங்கறத ஆரம்பத்திலேயே ஹவுதிஸ் சொன்னாங்க, நீங்க கண்டிப்பா எங்களை சமாளிக்க மாட்டீங்க, அமெரிக்காவையே நாங்க என்ன பண்ணோம் விரட்டி ஓட விட்டோம். அந்த ப்ராஸ்பர்ட்டி கார்டியன்ல கிட்டத்தட்ட 19 நாடுகள் ஒன்று சேர்ந்து அந்த காசாவுக்காக என்ன பண்ணாங்க, இவங்க ரெட் சீயை முற்றுகையிட்ட போது சண்டை போட்டாங்க. 19 நாடும் ஒன்னொன்னா திரும்பி போய் கடைசியா அமெரிக்காவும் போயிட்டாங்க. அப்படி இருக்கும் போது சவுதி அதுல என்ன இருக்கணும், உஷாரா இருக்கணும், நம்மளால இவங்கள்ட்ட மோத முடியாதுன்ட்டு ஏதோ அமெரிக்கா இருக்கிறாங்கிற தைரியத்துல அவனை கூட்டிட்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க தாக்குதல் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க இப்ப விடுறதா இல்ல, இப்ப சமாதானத்துக்கு போற நிலைமைக்கு இப்ப சவுதி தள்ளப்பட்டிருக்கு. ஈரான் டீம் மோத முடியாது, ஹவுதிஸ் டீம் மோத முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருந்துட்டு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா லெபனான். என்ன லெபனானை பத்தி கொஞ்ச நாளா பேசுறதே இல்லை அப்படின்னு கேட்டா கொஞ்சம் தாக்குதல் குறைஞ்சிருக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா லெபனான்ல ஒரு சமாதானம் எல்லாம் கையெழுத்து போட்டுச்சு இஸ்ரேல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தாக்குதல் குறைஞ்சிருக்கு. ஆனா அப்பப்ப அங்கங்க நடக்குது, ஆனா மக்களை தாக்குற அளவுக்கு நடக்கல. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு லெபனானுடைய ஹிஸ்புல்லா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்ரேல் கூட போய் நீங்க என்ன பண்ணிட்டீங்க, தேச துரோகம் பண்ணிட்டீங்க, நம்பிக்கை துரோகிய நீங்கெல்லாம், உங்களுக்கு எல்லாம் தேசப்பற்றே இல்ல, நீங்க எப்படி அந்த தீய சக்திகளோட சேர்ந்து நம்ம நாட்டுக்கு கெடுதல் செய்றீங்க, அவங்க செய்யறதெல்லாம் நியாயமா, அவங்க வெளியே ஏற மாட்டேங்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு என்ன பண்றீங்க, சாதகமா ஒப்பந்தம் போட்டுக்கிறீங்க, இஸ்ரேல் உள்ளக்குள்ளதான் இருந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்ல, உடனே ஹிஸ்புல்லாவை திருப்பி என்ன பண்ணிட்டாங்க, லெபனானுடைய அவுன் அவர்கள் பிரசிடென்டா இருக்கக்கூடிய அவர் என்ன சொல்றாருன்னா, யார் தேச துரோகி, நீங்க சண்டை போட்டனாலதான் இஸ்ரேல்கிட்ட நாங்க போய் சமாதானத்துக்கு போக வேண்டியதா போச்சு, உங்கனாலதான் பிரச்சனை, உங்களை யார் போய் அடிக்க சொன்னா, நீங்க எதுக்கு காசாவுக்காக சண்டை போட்டீங்க, பத்தாவது காசாக்கா சண்டை போட்டீங்க, அதோட நிறுத்துனீங்களே, அதோட விட்டுருக்க வேண்டியதானே, இப்ப மறுபடியும் ஈரானுக்காகவும் நீங்க போனீங்க, இப்ப யார் உங்களை காப்பாத்துறா, நான் தான் போய் சமாதானம் பேசி வச்சிருக்கேன், நான் சமாதானம் பேசுனதுனாலதான் மக்கள் இப்ப நிம்மதியா இருக்காங்க, இல்லாட்டினா இஸ்ரேல் உங்களை தான் அடிச்சிட்டு இருப்பான், பிரச்சனையே இஸ்ரேல் இல்ல, நீங்க தான் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு
மாத்தி மாத்தி பேசிக்கிட்டாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா ஹிஸ்புல்லாவில எதிர்த்து அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வாயே திறக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுக்கு தான் அதிக ஓட்டு இருக்கு. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல முக்கியமானவங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பேசுற அளவுக்கு ஆயிட்டாங்க. இதுவே பாத்தீங்கன்னா இஸ்ரேல் கொடுத்த தைரியத்துலதான் இருக்குது. இஸ்ரேல் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக பாத்தீங்கன்னா லெபனானுடைய கவர்மெண்ட் சாஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கிறது இந்த ஒரு அறிவிப்பு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து காசாவை பத்தி நம்ம ரொம்ப முக்கியமா இன்னைக்கு பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 300 பேரெல்லாம் ஒரே இடத்துல இறந்தாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா தாக்குதல் எல்லாம் நடத்தும் போது, எப்பனா போர் நிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரே இடத்துல அட்டாக் எல்லாம் பண்ணி இறந்தாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல இப்பதான் இத்தனை நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசம் கழிச்சு இப்பதான் தோண்டி எடுத்திருக்காங்க. 113 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க இறந்திருக்காங்க. ஒரு குடும்பத்துல 113 பேர் இருப்பாங்களான்னு கேட்டா, இந்த அரபு நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா கோத்திரம், குலம் அந்த மாதிரி சொல்லிதான் என்ன பண்ணுவாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு வம்சாவளியே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஏரியாலதான் இருப்பாங்க. அவங்களுக்கு அதுதான் அடையாளம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அரபு நாடுகள் சைடு, மத்திய கிழக்கு நாடுகள்ல இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இவங்களும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, அப்படி ஒரு கோத்திரமாக இருந்திருக்காங்க, ஒரு குலமாக இருந்திருக்காங்க. அதுல ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்க அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சி, மாமா, மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபேமிலியும் சேர்ந்து பொண்ணு கொடுத்தது, பொண்ணு எடுத்ததுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஏரியால இருந்திருக்காங்க. அந்த இடத்துல ஒரேடியா தாக்குதல் நடத்தப்பட்டதுலதான் பாத்தீங்கன்னா அந்த 113 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க இறந்திருக்காங்க. அவங்களை இப்ப பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல அந்த ஜனாசா தொழுகை நேற்று நடத்தப்பட்டுச்சு. ஆனா இவங்க இறந்து பல மாசம் ஆனாலும் இப்பதான் ஜனாசா கிடைச்சிச்சு அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டு அவங்கள அடக்கம் செஞ்சிருக்காங்க. ஒரு வம்சாவளியே அழிஞ்சிருச்சுன்னு தான் சொன்னோம். இப்படி ஒரு ஃபேமிலி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு இதே என்ன ஆயிரும், ஃபுல்லா ஆட்டங்கன் இருக்கும். இதுல யாராவது பொழைச்சிருப்பாங்களான்னு தெரியல. அப்படி யாராவது பொழைச்சிருந்தா அவங்களுக்கு எவ்வளவு ஒரு பெயினா இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு குடும்பத்தை சேர்ந்த 113 பேர்த்த இழந்தவங்களுடைய மனநிலைங்கிறது ரொம்ப கொடுமை. இறந்தவங்களை விட இருக்கிறவங்களுக்கு அது கொடுமைன்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு நிலைமை தான் அங்க இருந்துட்டு இருக்கு. அதுல இன்னும் கொடுமை என்னன்னா, இன்னும் நிறைய உடல்களை கண்டுபிடிக்கவே முடியலையாமா. அந்த கண்டுபிடிக்கக்கூடிய ஆயுதங்களை கூட அந்த வாகனங்கள் இருக்கு பாருங்க, அந்த வாகனங்களை கூட இஸ்ரேல் உள்ள இன்னும் அனுமதிக்காம இருந்துட்டு இருக்காங்க. கடைசியா மறுபடியும் இஸ்ரேல் எங்க நிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வெளியேற மாட்டோம், எங்க ராணுவம் உள்ளக்குள்ளதான் இருக்கும், அவங்க ஆயுதத்தை கீழே போட்டு சரணடையணும், அங்க யாருமே இல்லைங்கிறத நாங்க உறுதி பண்ணி அங்கேயேதான் இருப்போம், எங்களுடைய மக்களை அங்க குடியமர்த்துறதுக்கான சில ஏரியாவும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு வேற லூசுத்தனமா கேட்டுட்டு இருக்கானுங்க. ஒரு இடத்துல போய் போர் செய்யறாங்க, அந்த இடம் எங்களுக்கு சேஃப் இல்ல, அங்க இருக்கிறவங்க எங்களை தாக்குறாங்க, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு வரோம்னு சொல்லிட்டு இப்ப கடைசியா அந்த இடத்தையும் ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அறிவிப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. உடனே பாத்தீங்கன்னா இன்னைக்கு காசாவுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த போராளி குழுவுடைய தலைவர், இப்படி எல்லாம் பேசினா நாங்க ஆயுதத்தை கீழே போட மாட்டோம், உங்களுக்கு நாங்க ஆயுதத்தை கீழே போடணும்னா நீங்க வெளியேறணும், நீங்க வெளியேற மாட்டீங்கன்னா நாங்க ஏன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதனால அமெரிக்கா என்ன சொல்லியிருக்குன்னா, இன்னைக்கு இஸ்ரேல்கிட்ட பேசியிருக்காங்க. அதுக்கு இஸ்ரேல் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க ஆயுதத்தை கீழே போடட்டும், அப்புறம் நாங்க யோசிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. அமெரிக்கா இன்னைக்கு கடைசியா என்ன சொல்லுதுன்னா, நாங்க இஸ்ரேலுக்கு ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயத்தை போக்குறதுக்காக ஃபர்ஸ்ட் காசால இருந்து ஆயுதத்தை கீழே போட சொல்லிட்டு அப்புறம் நாங்க என்ன பண்றோம், அவங்கள எப்படியாவது பேசி வெளியேற்றிடுறோம் அப்படின்னு இருக்காங்க. இஸ்ரேல் கண்டிப்பா அங்கிருந்து வெளியேறக்கு ஐடியாவே இல்லை. ஏன் ஐடியா இல்லைன்னா, கண்டிப்பா இந்த தடவை எலெக்ஷன் வருதுங்கிறனால எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா, நெத்தன்யா அப்படிங்கறதுனால இந்த ஒப்பந்தத்துக்குலாம் ஒத்துக்கிறாரு, நானா இருந்தா வெளியே வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு தான் எதிர்கட்சி தலைவர் பேசுறாரு. விஷயமே அங்க என்னன்னா, காசால இருந்து வெளியே வரக்கூடாதுன்னு தான் அந்த மக்கள் நினைக்கிறாங்க. காசாவை புடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய வளர்ப்பு, அவங்களுடைய கல்வி எல்லாமே இப்படிதான் இருக்கும். அவங்கள எல்கேஜி புக்ல இருந்தே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டமே எப்படி இருக்குன்னா, பக்கத்தால இருக்கக்கூடிய காசா, அங்க இருக்க வெஸ்ட் பேங்க் எல்லாமே நம்மள்ட்ட இருந்து அந்த முஸ்லீம் மக்கள் ஆக்கிரமிச்சதுதான், அதை பிடிக்கிறது தான் நம்மளுடைய வாழ்வின் லட்சியம்னு சொல்லியே தான் அவங்க வளர்த்திருக்காங்க. அப்ப அவங்களுடைய எல்கேஜி புக்ல இருந்து ஒரு விஷயத்த படிச்சுட்டு வந்திருக்காங்கன்னா உடனே அதை மாத்த முடியுமா? முடியாது. அதனால அரசியல் கட்சிகள் எதிர்கட்சியும் காசாக்குள்ளதான் இருக்கணுங்குது, ஆளுங்கட்சியும் காசாக்குள்ளதான் இருக்கணுங்குது. அங்க பிரச்சனையே பாத்தீங்கன்னா 2 பேருமே ஒன்னதான் சொல்றாங்கன்னா மக்கள் அதை தான் விரும்புறாங்கன்னு அர்த்தம். அதனால இவங்க கண்டிப்பா வெளியே வர போறது இல்ல. இவங்க வெளியே வராட்டினா ஆயுதத்தை காசாவுடைய போராளிகள் போட போறது இல்ல. இது எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. முடிய சண்டை வரப்போதா இல்ல அமெரிக்கா உள்ள பூந்து ஏதாவது நாடகம் ஆடுவாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.